எல்லாரும் சொல்லுவாங்க நீ ஸ்மித்தி மேம் மாதிரி ஆடுற அப்படி சொல்லுவாங்க. பட் ஆனால் என்ன சொல்றது, அதுக்கு தான் அவங்களே இருக்காங்கன்னா என்னை மாதிரி வரணும், அவ்வளோதான். நான் உள்ளே இருந்தால் போதும், சும்மா 10 lakhs எல்லாம் எடுத்தால் போதும். எனக்கு அவ்வளோ லேட்டு போகணும்னு எனக்கு ஐடியாவே இல்லை. எடுத்தக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப செம சர்ப்ரைஸ். எனக்கு அது ஸ்டார்டிங் வந்து ஆக்சுவலி நான் ரைட்டு தான், நானும் அண்ணன் ரைட் தான். எனக்கு என்ன விஷயம் வரண்டால நானும் அண்ணன் விளாண்டுட்டு இருக்கோம் சார். ஒரு கேம் மாதிரி ரைட்டில் உள்ளவங்க லெஃப்ட்டில் ஆடணும், அந்த மாதிரி கேம். சூப்பராக ஆனேன். லெஃப்ட்டில் டிரைவெல்லாம் ரைட்டோட அப்படியே லெஃப்ட்டு கண்டினியூ ஆனது தான் ஃபுல்லாக. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, அன்றைக்கி வந்து கீப்பருக்கு கொஞ்சம் இன்ஜுரி ஆனால நான் அந்த ஒரு மேட்ச் கீப்பிங் பண்ணேன். சூப்பராக பண்ணால அவங்க என்ன சொன்னாங்கன்னா, செலக்டிவ் பண்ண போய் சொல்லிட்டாங்க அவங்க, இவங்க கீப்பிங்கே பண்ணிட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்கிட்ட சொன்னாங்க. யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கோ. அப்போலாம் எனக்கு தெரியாது வேர்ல்ட் கப் வருது என்னென்னு, அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. தோனி வந்து ஒரு பயங்கரமான விக்கெட் கீப்பராக தன்னுடைய சாதனைகள் நிறைய பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த பக்கம் நீங்கள் கீப்பிங் பண்ணிருக்கீங்க. பட் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு என்ன? லைக் பேட்டிங்கா, விக்கெட் கீப்பிங்கா, பவுலிங்கா, இல்லை ஆல்ரவுண்ட் பண்ணுறதா? எனக்கு அண்டர் 15ல இருந்துச்சு. அண்டர் 15ல ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு என்சிஏ 1 month இருக்கணும். அப்போலாம் ஃபுல் அழுக. எனக்கு அப்பா அம்மா பார்க்கணும், வைக்கணும். அதுலேயே எனக்கு 105 degree ஃபீவர் வந்து ப்ராப்ளம். அப்புறம் சம்திங் ஏதோ ப்ராப்ளம் வந்து அந்த அப்போலாம் நான் கேம்பில் இருந்தேன். அப்போலாம் கேம்ப் முடிச்சப்பறம் எல்லாரும் சர்க்கிளாக நின்று ப்ரே பண்ணுவாங்க எங்கள் அப்பாக்காண்டி. அதெல்லாம் ஒரு பெரிய ஹெல்ப் தான் சொல்லணும். என்னோட டீம்மேட்ஸுக்கு, என்னோட கோச்சஸ்க்குலாம், அப்போலாம் ஸ்டேட் கோச்சஸ்ஸு அவங்களாம் நின்று ப்ரே பண்ணுவாங்க அப்பாக்காண்டி முடிச்சப்பறம். அப்போலாம் எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா அது முடிச்ச போது என்னடா கஷ்டம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்போலாம் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தா. அப்போ எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து அம்மா சொன்னாங்க ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தார். அதுக்கப்புறம் அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். உள்ளே போய் நல்லா என்ஜாய் விளையாடுவேன் எப்போவுமே. ஏன்னா அப்பா வந்து தான் சொல்லிட்டு இருந்தார், பாகிஸ்தான் கூட நீ கொஞ்சம் ரன் அடிக்கிறேன், ஏன்னா அந்த வார் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா எப்போவுமே இந்தியா பாகிஸ்தான் ஆகவே ஆகாது அந்த மாதிரி. அதனால் அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாகவே ஃபஸ்ட்டு மேட்சே வாங்கிட்டேன். ஃபஸ்ட்டு மேட்சே நான் விட்டு ஃபஸ்ட்டு இது நல்லா கொஞ்சம் நல்லாவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ஹாய் கமலினி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆக்சுவலி பேக் டு பேக்கில் வந்து நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் அந்த ட்ராக்கை பார்க்குறப்ப ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் நல்லா இருக்குது. ஸோ எப்படி இருக்குது? லைக் ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு. கிரிக்கெட்டுக்குள்ளே வந்துருக்குறீங்க. லைக் என்ன சொல்கிறது, ஒரு 4 years தான் ஆச்சு இந்த கிரிக்கெட்டுக்குள்ளே நீங்கள் வந்து. பட் கன்சிஸ்டன்ட்லி யூ ஆர் டூயிங் வெல் அண்ட் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸை பார்க்க முடியுது. எப்படி இருக்குது இந்த ஒரு விஷயம்? கண்டிப்பாக ஹாப்பியாக தான் இருக்கணும். ஏன்னா நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக ஹாப்பியாக தான் இருக்கும். ஸோ இதை அப்படியே கண்டினியூ பண்ண அவ்வளோதான், மித்தபடி பெருசாக. ஓகே. பட் இனிஷியலி ஒரு ஸ்கேட்டிங் பேக்ரவுண்ட், லைக் ஸ்கேட்டிங்கில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக போயிட்டு கோவிட்னால கெரியருடைய ஒரு ஷிஃப்ட் வந்து அப்படியே மாற ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கீங்களா கிரிக்கெட்டில் போகணும், சாதிக்கணும், அந்த மாதிரி ஏதாவது எண்ணங்கள் இருந்தது உண்டா? ஸ்கேட்டிங் ஆக்சுவலி சூப்பராக பண்ணுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டினரின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஐப்பர் இன்லைன்னு ஒரு ஸ்கேட். அது வந்து ஷூ போட்டு சிங்கிள் வீலில் இருக்கும். நான் ஐப்பர் போடவே இல்லை. ஆர்டினரி ஒன் மந்த் ஏதோ யூஸ் பண்ணால் டேரெக்டாக இன்லைனர். அதுலேருந்து எனக்கு ஆக்சுவலி நான் அப்போ சின்ன வயசில் செம்மையாக பண்ணுவேன். ஸ்டேட்டில் சாம்பியன் நான். அப்போயே 114 116 சாம்பியன். ஸோ எனக்கு ஸ்கேட்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். கோவிட்னால தான் நான் கிரிக்கெட்டுக்கு மாறினேன். ஏன்னா கோவிட் அப்போ ஸ்கேட்டிங் என்னால் வெளியிலே போக முடியாது. அப்போ வந்து நெட்ஸ் போட்டுருப்பேன். அண்ணனுக்காண்டி ஒரு 1.5 lakhs ஏதோ நெட்ஸ் போட்டு வச்சிருந்தாரு வீட்டு பக்கத்துல. வீட்டு பக்கத்துல கொஞ்சம் தூரம் போற மாதிரி. அந்த மாதிரி போடும்போது எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. சும்மா வீட்டுல ஃபிட்னஸ் பண்ணுவேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அண்ணனுக்கு சும்மா பால் எடுத்து போடுவேன். அண்ணன் விளையாடுவோம் சும்மா பால், நானும் அம்மா எடுத்து போடுவோம். இது ஒரு 11 வயசுல, ஒரு 12 வயசுல சும்மா பால் எடுத்து போட போவோம். அப்ப இல்லதே சரி நானும் விளையாடுறேன், நானும் சும்மா போலிங் போடுவேன் அண்ணனுக்கு. அது அப்படியே ஸ்டார்ட் ஆனதுதான். நைஸ். பட் இனிஷியலி ஸ்கேட்டிங் மேல வந்து அந்த ஆர்வம் எப்படி? லைக் அப்பா வந்து ஸ்போர்ட்ஸ்ல அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்ததா இல்லை எப்படி? அது அப்படி கிடையாது. பட் ஆனா எனக்கு சின்ன வயசுல இருந்து எப்படி ஆர்வம் தெரியல ஸ்கேட்டிங்ல. சின்ன வயசுல பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ்ல போகணும்னு எனக்கு ஒரு ஆசை. பட் ஆனா ஸ்கேட்டிங் ஏதோ உள்ள போயாச்சு. உள்ள போன அப்புறம் எனக்கு நிறைய அதுல அச்சீவ்மெண்ட்ஸ், கொஞ்சம் நிறைய ஸ்டார்டிங் அப்போ நிறைய, ஏன்னா எனக்கு இந்த இடத்துல ஏற்கனவே 2 வாட்டி உடஞ்சி தையல் 4-5 வாட்டி போட்டிருக்கோம். அப்போலாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனை. பட் ஆனால் ஸ்கேட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்டார்டிங்ல இருந்து கண்டிப்பா ரொம்ப மிஸ் பண்றேன். ஆனா இப்போ பண்ணாலும் நான் மோஸ்டா பண்ணுவேன் நான். ஏன்னா அது 2 to 3 years பண்ணது அது. அதனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஓகே. பட் பேலன்ஸ் பண்றதுன்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல? பிகாஸ் கிரிக்கெட்லயும் ஒரு பக்கம் நம்ம ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணணும். இங்க நம்ம இன்ஜுரி ஆயிட்டோம்னா இங்க நம்மளுடைய ஒர்க் ஃப்ளோ பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல? கிரிக்கெட் இல்லாமல் நான் ஃபிட், நான் பெருசாக ஸ்கில்ஸ் பார்க்க மாட்டேன். எங்கள் அப்பா எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஃபிட்னஸ் தான், அதுக்கப்புறம் தான் ஸ்கில்ஸு. நீ ஃபிட்னஸ் பண்ணிட்டு என்ன வேணா பண்ணிக்கோ. ஏன்னா எனக்கு ஃபுட் கண்ட்ரோல் நிறைய இருக்கும். ஓகே. சுகர் இந்த மாதிரி ஃப்ரைடு கூட ஓகே சாப்பிடலாம். பட் சுகர் மோஸ்ட்லி எடுத்துக்க மாட்டேன் எதுலையுமே.
காஃபி வேணா அதிகமாக குடிப்பேன், மற்றபடி எந்த சுகர் எதுவுமே எடுத்துக்க மாட்டேன். ஓகே. அப்பா அந்த மாதிரி கண்ட்ரோல்லாம் கிடையாது. ஃப்ரைட் எதுவும் சாப்பிட வேணாம்னு சொல்ல, மற்றபடி ஸ்வீட்லாம் சாப்பிட வேணாம் சொல்ல மாட்டார். பட் ஆனால் எனக்கு அந்த மாதிரி கண்ட்ரோல், ஸ்வீட் எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஏன்னா ஆப்வியஸாக நீங்களே அந்த கண்ட்ரோல் எடுத்துப்பீங்களா இல்லை? ஆக்சுவலி அங்கேயுமே சொல்லுவாங்க, அங்கேயுமே அந்த மாதிரி இது இருக்கும். பட் எங்களுக்குமே நான் ஆப்வியஸாக கேர்ள்ஸுக்கு நிறைய வெயிட் போட ஸ்வீட்டை சாப்பிடும். அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி எனக்கு அன்ஃபிட்டாக இருக்கவே பிடிக்கும். ஃபிட்டாக இருக்க மட்டும் தான் பிடிக்கும், அன்ஃபிட்டே பிடிக்கும். அதனால சுகர் அதிகம் சாப்பிடவே மாட்டேன். கொஞ்சம் வெயிட் போட்டாலும் அது எனக்கு எப்படி சொல்ல, மித்த எல்லாத்துக்குமே தெரியும் நான் கொஞ்சம் வெயிட் போட்டாலே. ஏன்னா ஃபிட்டாக இருக்க டக்குன்னு வெயிட் போட்டால் நல்லது. அதனால எந்த சுகர் எதுவுமே எடுக்க மாட்டேன். ஓகே. பட் பேசிக்கலி ஃப்ரம் அ ஃபுட் சிட்டி எப்படி? அது உண்மைதான். பட் ஆனால் அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. லைக் வீக்லி ஒன்ஸ் சுகர் எடுத்துப்பேன், இல்லை வீக்லி ஒன்ஸ் ஏதாச்சும் ஃப்ரைடே ஏதாச்சும் ஒன்று. ஏன்னா அது நம்ம ஏன்னா இந்த ஏஜ்ல கண்டிப்பா சாப்பிட்டு தான் கண்டிப்பா எல்லாரும் கண்டிப்பா டெம்ட் ஆகும். கண்டிப்பா அது ஏதோ வீக்லி ஒன்ஸ் தான், டெய்லியும் சாப்பிட முடியாது. நார்மலா இருக்க பீப்புள் மாதிரி நல்லா இருக்க முடியாது. அது பட் யூசுவலி இந்த கேம்ஸ் எல்லாம் போறதுக்கு முன்னாடி நல்லா ஃபிட்டா இருப்போம். ஒரு சீசன் ஒரு கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன பிரேக் கிடைக்கும். அப்ப நம்ம பிடிச்சதை சாப்பிடுறது அந்த மாதிரி ஏதாவது அப்பயும் டெய்லிலாம் சாப்பிட மாட்டோம். கொஞ்சம் ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். என்ன ஒரு ஃபுட் யூ கிரேவ் ஃபார்? யூ கிரேவ் KFC ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே. அதுதான் KFC ரொம்ப பிடிக்கும். மத்தபடி பெருசா எது பிடிக்கும் எனக்கு. பர்கர்லாம் சாப்பிட மாட்டேன், எனக்கு சின்ன வயசுல இருந்து பிடிக்காத பர்கர்லாம். பீஸா வேணா இப்பதான், அதுவும் பீஸா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டு போய் அதுவும் அப்பப்போ தான் சாப்பிடுவேன். KFC எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் மேட்ச் டைமா இருந்தா கம்ப்ளீட் ஸ்ட்ரிக்ட்லி அதெல்லாம் சுத்தமா சாப்பிட மாட்டோம், யாருமே சாப்பிட மாட்டோம் மோஸ்ட். நைஸ். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து உங்க லைஃப்ல மெமரபிளா இருந்தாலும் ஸ்பெசிஃபைக்கா December 15 அப்படிங்கிறது உங்களோட லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டே. ஸோ டெல் மீ அபவுட் தட் டே, ஹவு ஸ்பெஷல் தட் இஸ் டு யூ. அது வந்து எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு எப்படி சொல்ல ஸ்பெஷியஸான டேன்னு சொல்லுவேன். ஏன்னா அன்னைக்கு தான் நான் மேன் ஆஃப் த ஃபர்ஸ்ட்டு இந்தியாவுக்குள்ளே போனதும் அன்றைக்கி தான், இந்தியா மேட்ச் ஆனதும் அன்றைக்கி தான், ஃபஸ்ட்டு உமன் ஆஃப் த மேட்ச் வாங்கினதும் அன்றைக்கி தான் WPL செலெக்ஷன் அன்றைக்கி தான். ஸோ அதுக்கு வந்து எப்படி சொல்கிறது, அந்த பண்ண ஒரு 4 to 5 இயர்ஸ்லாம் பே ஆஃப் ஆன மாதிரி அன்றைக்கி டே ஒரு ஒரு டே மாதிரி. அதெல்லாம் நான் குறித்து வச்சுக்கணும் கேலண்டரில். நைஸ். ஏன்னா அது ஒரு பெரிய விஷயம். இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிறது எப்பயுமே கிரிக்கெட்ல ஒரு ரைவல்ரி இருக்கும். அண்ட் அந்த கேம்ல உங்களுடைய டெபியூ அண்ட் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதில் ஆக்சுவலி ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. ஸோ பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வேற அதில் நடந்திருக்கு. ஸோ அந்த விஷயங்கள் பற்றி ஷேர் பண்ணுங்க. ஆமாம், அது கண்டிப்பாக. நான் எப்படி சொல்கிறது, ஏன்னா நாங்கள் பாகிஸ்தானும் முக்கியமான, ஏன்னா இந்தியா எப்போவுமே எப்போவுமே இருக்கும். எந்த டீமே நாங்கள் யோசிக்கிறோம் அந்த டீம் நாங்கள் வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு. ஏன்னா முன்னாடி நாங்கள் ஆனது கிடையாது, பட் எப்படினாலும் நாங்கள் வின் பண்ணி ஆகணும். இந்தியா vs பாகிஸ்தான்னாலே நிறைய ப்ராப்ளம். அதனால் அந்த மேட்ச் வின் பண்ணணும். அந்த மேட்சே ஏன்னா எங்கள் அப்பாவும் அதான் சொன்னார், ஏன்னா அந்த மேட்ச் நீ அடிச்சே ஆகணும் ரன்னு. ஏன்னா எப்போவுமே பாகிஸ்தானுக்கு இந்தியா பிடிக்காது, நீ அடிச்சே ஆகணும் அந்த இடத்துல. அது மாதிரி அந்த இடத்துல அடிச்சு நான் மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் மேட்ச் வாங்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பி. இப்போ பரவாயில்லையே, சொல்லிட்டு நம்ம செஞ்சிட்டோம். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் மேட்ச் கூட. கண்டிப்பா. அதனால கொஞ்சம் நிறைய ஹாப்பி. ஸோ அங்கே ஒரு பக்கம் மேட்ச் நடந்துட்டு இருக்கு, இந்த ஒரு பக்கம் ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ எப்போ உங்களுக்கு வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஆக்ஷன்ல வந்து செலக்ட் ஆயிருக்கிறீங்க, மும்பை இந்தியன்ஸ்க்காக வந்து விளையாட போறீங்க அப்படிங்கிறது? அது வந்து எனக்கு மலேசியானால நான் ஃபர்ஸ்ட் சிம் வாங்கல, லோக்கல் சிம் இல்லைன்னா. அதுக்கப்புறம் தான் எனக்கு லோக்கல் சிம் கொடுத்தாங்க. எங்கள் சிம் கூட எனக்கு டிஸ்னிபிள் ஹாட்ஸ்டார் எதுவுமே வராது. எனக்கு ஆப்ஷன் நடக்குன்னு தெரியும், பட் ஆனால் இது என்ன பண்ணுறாங்கன்னு என்ன நடக்கு தெரியாது. நான் சும்மா வரண்டால சும்மா ரூமில் அப்போ தான் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வந்தோம், சும்மா சுற்றிட்டு இருந்தோம். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கூப்பிட்டாங்க, உன் பேர் வந்திருக்கு வா அப்படின்னு. அதனால் அங்கே போய் பார்க்கும்போது சார் மும்பை டெல்லி அப்படின்னு மாற்றிருந்தேன். அப்போ தான் எனக்கு தெரியுமே, நான் போய் பார்க்கும்போது அப்போ தான் தெரியும் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஆனால் பேசிக்காக அந்த ஐடியா இருந்ததா நம்ம வந்து மும்பை இந்தியன்ஸில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது? ஆமாம், நான் ஆக்சுவலி மும்பை இந்தியன்ஸ் UP வரை செலெக்ஷன் போயிருக்கேன். DC கூப்பிட்டாங்க, அப்புறம் ஒரு காரணமாக DC நடக்கலை. ஸோ அப்போலாம் எனக்கு மும்பை இந்தியன்ஸில் எனக்கு நிறைய ஹோப் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் சூப்பராக பண்ணிட்டேன், நிறைய ஹோப் இருந்துச்சு. நான் மும்பை இந்தியன்ஸ் போனேன். பட் நான் என்ன திங்க் பண்ணேன், ஒரு 10 lakhs நான் போகணும், உள்ளே இருந்தால் போதும், அதுக்கப்புறம் பெர்ஃபார்ம் பண்ணி வந்துக்கலாம் அந்த மாதிரி. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பஸ்ஸில் மோச பாரு மாற்றி டீமில் அடிச்சுக்க போகிறாங்க. நான் சொன்னேன் எனக்கு அப்போல்லாம் வேண்டாம், எனக்கு 10 lakhs இருந்தாலே போதும். அதுதான் 10 lakhs தான் நீங்கள் நான் 10 lakhs தான் கொடுத்துருந்தேன். இது மட்டும் நான் எப்போவுமே அப்படி தான் கொடுப்பேன், பெருசாக அமௌண்ட்டில். நாங்கள் அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸாக சொன்னாங்க, எனக்கு 10 lakhs போனப்போ நான் உள்ளே போய் பெர்ஃபார்ம் பண்ணி போய்க்கிறேன். எனக்கு எல்லாருமே அதான் சொன்னாங்க. எனக்கு பெருசாக நம்பிக்கையே இல்லை அதில். நான் உள்ளே இருந்தால் போதும், சும்மா 10 lakhs எடுத்தால் போதும். எனக்கு அவ்வளோ லேட்டு போகணும்னு எனக்கு ஐடியாவே இல்லை. எடுத்தக்க முன்னே எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் எனக்கு. ஏன்னா மும்பையோட பர்ஸ் வேல்யூவே ரொம்ப கம்மி, 2 crore கிட்ட தான் இருந்தது, 2 something தான் இருந்தது. அதில் மோஸ்ட் ஆஃப் த அமௌண்ட் உங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் எப்படி இருந்தது மும்பை இந்தியன்ஸ்குள்ளே வந்து நீங்கள் வந்தாச்சு அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ கேம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஹவ் எக்ஸைட்டட் யூ ஆர்? கண்டிப்பாக நான், ஏன்னா அவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே, அவங்களாம் லெஜெண்ட், இந்தியா லெஜெண்ட். அவங்க கூட விளாடும் போது இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்லுது, என்ன விஷயம் நிறைய எடுத்துக்கலாம் அவங்கள்ட்ட, என்ன விஷயம் நிறைய விஷயம் கற்றுக்கலாம். போய் பெர்ஃபார்ம் பண்ணுறத விட அவங்க நிறைய கற்றுக்கலாம் விஷயம். அது மட்டும் தான் நான் எப்போதைக்கு பார்க்குறேன். அதுக்கப்புறம் பெர்ஃபார்ம் பண்ணுறது தானே வந்துடும்.
அவங்ககிட்ட நிறைய நான் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. அண்ட் உங்களோட கேம்ல நீங்க நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஓவர் பண்ணிருக்கீங்க. பிகாஸ் இனிஷியலி ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ல இருந்து அதுக்கப்புறம் லெஃப்டா வந்து நீங்க மாறி இருக்கிறீங்க, ஸ்பின் பவுலர் டு விக்கெட் கீப்பர். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கன்சிஸ்டண்டா சேஞ்ச் ஓவர் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க. ஸோ அந்த விஷயங்கள் எப்படி இருந்தது அண்ட் பீங் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் எப்படி இருக்கு? அது ஸ்டார்டிங் வந்து ஆக்சுவலி நான் ரைட்டு தான், நானும் அண்ணன் ரைட்னா எனக்கு என்ன நினைச்சா வரண்டால நானும் அண்ணன் விளாண்டுட்டு இருக்கோம் சார். ஒரு கேம் மாதிரி ரைட்ல உள்ளவங்க லெஃப்ட்ல ஆடணும் அந்த மாதிரி கேம். அதனால அண்ணா ரைட்டு நான் ரைட்டு, நாங்க ரெண்டு பேர் லெஃப்ட்ல மாத்தி. அப்போ நான் லெஃப்ட்ல ஆடும்போது எனக்கு டிரைவ் அண்ணன் அண்டரா போட்டா டிரைவ் சூப்பரா இருந்துச்சு. ஆனா அண்ணா சொன்னா அப்பாட்டா நீ டிரைவ் அப்பா நாளைக்கு லெஃப்ட்ல ஆடுவாங்க, லெஃப்ட்ல நல்லா ஆடுறாப்பா, ரெண்டுலையும் மாத்தி கூட ஆடிக்கலாம். சும்மா அப்பா அடுத்தலாம் வந்து ஒரு நோ சொல்லாம அடுத்தலாம் சும்மா லெஃப்ட்ல ஆடுவேன். சூப்பரா ஆனேன் லெஃப்ட்ல டிரைவ் எல்லாம். ரைட்டோட அப்படியே லெஃப்ட் கண்டினியூ ஆனதுதான் ஃபுல்லா எல்லாத்துலயும் லெஃப்ட். அப்பெல்லாம் கொஞ்சம் லெஃப்ட் எப்படி சொல்றது லெக் சைட்ல போகும்போது இந்த சைடு வந்திருப்பேன். அப்பெல்லாம் மூவ் பண்ணி ஆடுவேன். ஆனா லெஃப்ட்ல சூப்பரா ஆடுவேன், நேச்சுரலா வந்துச்சு. நான் ஆக்சுவலி லெஃப்ட்லயுமே எழுதுவேன், லெஃப்ட்லயும் bowling போடுவேன். எனக்கு லெஃப்ட்ல த்ரோ மட்டும் தான் வராது, மத்தபடி எல்லாமே ரைட்ல பண்றது எல்லாமே லெஃப்ட்ல பண்ணுவேன். ஓகே ஓகே. அதனால எனக்கு லெஃப்ட்லயே எல்லாமே வந்துச்சு. அதனால அப்பா என்ன சொன்னாங்க, ஓகே லெஃப்ட்லயே ஆடிக்கோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பர் எப்படின்னா நான் விக்கெட் கீப்பிங்குமே எனக்கு நேச்சுரலா வரும். bowling வந்து ஓகேவா பண்ணுவேன், அதை நான் ட்ரெயின் பண்ணி வர வச்சது. பட் விக்கெட் கீப்பிங் நேச்சுரல் வரும். அப்போ வந்து மேட்சுக்கு ஏற்ற மாதிரி சுச்சுவேஷன் மாதிரி மாறி பண்ணேன். சும்மா கீப்பிங் பண்ணுவேன், அப்புறம் டக்குன்னு bowling. அப்புறம் ப்ரொஃபஷனலா வர மாதம் கேட்க ஆரம்பிச்சாங்க, பேட்டிங்கா விக்கெட் கீப்பிங்கா இல்லை பேட்டிங்கா bowling-ஆ. பேட்டிங் ஒரு சைடு கன்ஃபார்ம், பட் விக்கெட் கீப்பிங்கா bowling-ஆ. அப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரு மேட்ச் விக்கெட் கீப்பிங் பண்ணுவேன். ஏன்னா இப்போ அண்டர் 19 இதுல டொமஸ்டிக்ல வந்து ஃபுல்லா கீப்பிங் பண்ணேன், T20ல ஃபுல்லா bowling போட்டேன். ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி ப்ரொஃபஷனலா போகும்போது அவங்க கேட்டாங்க என்ன பண்ற. அப்புறம் நியூஷின் மேம்னு ஒரு கோச், எனக்கு அண்டர் 15லேருந்து ஹெட் கோச் அவங்க தான். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா அன்னைக்கு வந்து கீப்பருக்கு கொஞ்சம் இன்ஜுரி ஆனால நான் அந்த ஒரு மேட்ச் கீப்பிங் பண்ணேன். சூப்பராக பண்ணால அவங்க என்ன சொன்னாங்கன்னா செலக்டட் பண்ண போய் சொல்லிட்டாங்க, அவங்க இவங்க கீப்பிங்கே பண்ணிட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்கிட்ட சொன்னாங்க, யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கோ. அப்போலாம் எனக்கு தெரியாது வேர்ல்ட் கப் வருது என்னன்னு, அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வச்சுக்கோ. அப்போ நான் இங்கே வந்து கொஞ்ச நேரம் கீப்பிங் பண்ணேன். அப்புறம் லூயிஸ் சார் வந்து என்ன சொன்னான்னா நீ bowling போடு அப்படின்ட்டார். ஆஃப் ஸ்பின்னர் இருந்து லெக் ஸ்பின் மாதிரி. ஓகே பெரிய அதுக்கப்புறம் லெக் ஸ்பின்னர் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் சார் லூயிஸ் என்ன சொன்னார்னா, ஏன்னா விக்கெட் கீப்பர் இப்போ யார் ஓப்பனிங் போறா சொல்லு, எல்லாருமே மிடில் ஆர்டர் தான், நீ ஓப்பனிங் பேட்ஸ்மேனு மிடில் ஆர்டர்லாம் போனால் வேலைக்கே ஆகுது. அதனால bowling மாறியாச்சு. மறுபடியும் அங்கே போய் மறுபடியும் கீப்பராக மாற்றிட்டாங்க. அங்கே போய் கீப்பராக மாற்றினதுக்கப்புறம் ஃபுல் NCAல ஜெட்சிஏல எல்லாத்துலேயும் கீப்பிங் தான் பண்ணேன். அப்படியே கீப்பிங் பண்ணிட்டு போது அப்போதான் எனக்கு வேர்ல்ட் கப்னா வருதுன்னு தெரியும். அப்போதான் நியூஷின் மேம் அவங்க சொன்னாங்க, வேர்ல்ட் கப்புக்கு நீ செலக்ட் ஆகல அந்த மாதிரி சொல்ல, வேர்ல்ட் கப்புக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏஷியா கப்புக்கு சீனியர்ஸ் லெவலுக்கும் யூஸ்ஃபுல்லாக. ஆனால் சீனியர்ஸ் லெவலில் பெருசாக யார் விக்கெட் கீப்பர் இல்லை, நீ உனக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகும். எனக்கு அப்பெல்லாம் சொன்னால் வேர்ல்ட் கப் செலக்டே ஆகல எனக்கு தெரியாது. எனக்கு வேர்ல்ட் கப் அடுத்த நாள் ஸ்குவாட் சொல்கிறாங்கன்னா எனக்கு முன்னாள் வரைக்கும் நான் ஆகலைன்னு தான் நினச்சிட்டு இருப்பேன். அந்த மாதிரி சொல்கிறேன். அந்த மாதிரி எனக்கு ஆகலை, அது பார்ப்போம், அது அப்போ பார்ப்போம் அப்படின்னு நினச்சிருப்போம். அதுக்கப்புறம் நிறைய டேஸ் போகும்போது விக்கெட் கீப்பிங் நிறைய ஒர்க், பேட்டிங்கோட விக்கெட் கீப்பிங் நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். ஒர்க் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, எதனால ஒன்று விக்கெட் கீப்பிங்காக போட்டேன் அப்படின்னு. எதனாலனா நீ எப்படி சொல்றது, நீ ஸ்பீடா இருக்க ஒண்ணு, பட் ஆனா நீ டீமா ஒன்னா வச்சுப்ப, எப்பத்தாலும் ஏதாச்சும் பண்ணிட்டே இருப்ப, ஜாலியா இருக்கும். அதனால தான் கீப்பரா மாத்துனேன் வச்சுக்கோ, அதை எப்படி விட்டுறாத அப்படின்னா. அப்பையில இருந்து கீப்பிங் ஃபுல்லா ஸ்டார்ட் ஆகி இனிமே ஃபுல்லா கீப்பிங் தான் எடுக்கிறது. அந்த பக்கம் வந்து நம்ம தல தோனி வந்து ஒரு பயங்கரமான விக்கெட் கீப்பரா தன்னுடைய சாதனைகள் நிறைய பண்ணிருக்காரு. அண்ட் இந்த பக்கம் நீங்க கீப்பிங் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு என்ன, லைக் பேட்டிங்கா, விக்கெட் கீப்பிங்கா, பவுலிங்கா, இல்ல ஆல்ரவுண்ட் பண்றதா? ஆனா எனக்கு எப்படி சொல்றது, பேட்டிங் எனக்கு எப்பவுமே ஆப்வியஸா பிடிக்கதான் செய்யும். விக்கெட் கீப்பிங் பிடிக்கும். எனக்கு ஃபீல்டிங்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஃபீல்டிங் நான் சூப்பரா பண்ணுவேன். ஓகே. விக்கெட் கீப்பிங் முதல்ல பண்ணும்போது ஃபீல்டிங் செம்மையா பண்ணுவேன். பெஸ்ட் ஃபீல்டர் செம்மையா பண்ணுவேன். இப்போ எனக்கு எல்லாம் எது கொடுத்தாலும் பண்ணுவேன். ஆனா போலிங் மட்டும் எனக்கு இப்போதைக்கு வேண்டாம். போலிங் ரொம்ப மோசமா போடுவேன், அது ஊரெல்லாம் இது போவேன். அதனால போலிங் மட்டும் வேண்டாம். மத்தபடி ஃபீல்டிங் கீப்பிங் எது கற்றுப்பாங்க. ஐ திங்க் நீங்க அதே ஒரு பக்கம் நல்லா கத்துட்டு தான் இருக்கீங்க. ஐ திங்க் as time goes அது இன்னும் பெர்ஃபெக்ட்டா வந்துரும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபேவரட் கிரிக்கெட்டர் யார் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்? லைக் அது வந்து எப்படின்னா பாய்ஸ்ல இருக்காங்க, பட் எனக்கு கேர்ள்ஸ்ல யாரையும் பிடிக்காதுன்னு ஒரு ஆட்டிடியூட் மாதிரி கிடையாது. எனக்கு சின்ன வயசுல இருந்து யாருமே எப்படி சொல்றது, எனக்கு அவங்கள பார்த்தா வளர்ந்தேன் அந்த மாதிரிலாம் கிடையாது. கேர்ள்ஸ்ல சொல்றேன். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க ஆட்டிடியூட். எனக்கு எப்படின்னா எனக்கு நானா மேல வரணும் அவ்வளவுதான். மத்தபடி அவங்கள இப்ப நான் எல்லாரும் சொல்லுவாங்க நீ ஸ்மிருதி மேம் மாதிரி ஆடுற அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா என்ன சொல்றது, அதுக்கு தான் அவங்களே இருக்காங்கன்னா என்னைய மாதிரி வரணும் அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் சொல்லுவேன். மித்தபடி எனக்கு லைக் எப்படி சொல்றது, பாய்ஸ்ல வந்து ஸ்டீவன் ஸ்மித், கிறிஸ் கெயில் ரொம்ப பிடிக்கும். அப்படி இல்லாட்டி அண்ணனை பார்த்தா அவன் 6 அடிக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் செகண்ட் அவங்க.
அப்புறம் விகேபிங்ல டோனி சார் பிடிக்கும். வாவ் நைஸ். மத்தபடி பட் பேசிக்கலி நீங்க எப்படி நீங்களும் உங்க பிரதர் கிஷோர் ரெண்டு பேரும் எப்படி பேசிக்கலி வீட்ல பயங்கர ஃபன்னா இல்ல பயங்கர அடிதடியா? அது ரெண்டுமே இருக்கும். நான் ஃபன்னு அடி ரொம்ப ஃபைட்டு தான் ஃபுல்லா. வர 2 நாள்ல சண்டை போடுவோம், ஜாலியா இருப்போம். ஆனா 2 பேரும் ஒரு செகண்ட் 1 மினிட்ல பேசிடுவோம். எவ்வளவுதான் சண்டை போட்டோம், பெரிய சண்டை போட்டோம். ஸோ அது செம பாண்டிங். எனக்கு ஒரு பிரதர் சிஸ்டர் மாதிரி இல்லை, ஆக்சுவலி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. எல்லாமே அவன்கிட்ட ஓப்பனா சொல்லுவேன், அவையெல்லாம் ஓப்பனா சொல்லுவான். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. ஸோ நைஸ். மேபி உங்க ஃபேமிலியோட அந்த சப்போர்ட் சிஸ்டம் உங்களுடைய கரியர் ஷேப்புக்கு பயங்கர சப்போர்ட். கண்டிப்பா. நான் டேடி மம்மி இல்லாம எவ்வளவு எந்திரிக்க மாட்டேன், சான்ஸ் கிடையாது. டேடி எனக்கு ஒரு டிசிஷன் எடுக்கும்போது தான், மதுரை டு சென்னை ஷிஃப்ட் ஆகலாம் டிசிஷன் எடுக்கும்போது தான் இவ்வளவுதான் நீ இருக்கேன்னு சொல்லலாம். அப்புறம் அம்மா ஃபுட்டு கண்டிஷன், நான் வாட்டிக்கு ஏதோ சாப்பிட்டேன்னா வேலைக்கே ஆக முடியாது. அம்மாவோட ஃபுட்டு கண்டிஷன், காலைல இந்த மாதிரி அதெல்லாம் நிறைய ப்ராசஸ். நிறைய வெளிநாடுகள் டிராவல் பண்ணுறீங்களா? இந்த ஹோம் சிக் மாதிரி விஷயங்கள் எனக்கு அண்டர் 15ல இருந்துச்சு. அண்டர் 15ல ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு என்சிஏ 1 மந்த் இருக்கணும். அப்பெல்லாம் ஃபுல் அழுக. எனக்கு அப்பா அம்மா பார்க்கணும், வைக்கணும். அதுல எனக்கு 105 டிகிரி ஃபீவர் வந்து ப்ராப்ளம். அப்புறம் சம்திங் ஏதோ ப்ராப்ளம் வந்து அம்மாவை பார்த்தே ஆகணும், எனக்கு நான் போயே ஆகணும், அந்த மாதிரி வந்துடுச்சு. அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அம்மா என்னாச்சுன்னா ஒரு 15 டேஸ் இருக்கும் கேம்புக்கு. அப்போலாம் எனக்கு ரொம்ப லேட்டாக போச்சு. அப்போலாம் சின்ன பொண்ணு அண்டர் 15 இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் அதுக்கு இருந்துச்சு 1 மந்த் தனியாக போகிறனால. அங்க எனக்கு அப்பெல்லாம் ஹிந்தி எதுவுமே தெரியாது, சும்மா ஏதோ இங்கிலீஷ் ஏதோ தெரியும். இப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியணும். அப்பெல்லாம் எனக்கு பெருசா எதுவுமே தெரியாது. என்னால அப்பெல்லாம் அவங்க மேனேஜர் போய் கேட்கும்போது எங்க அப்பாவை பார்க்கணும், இன்னும் 10 டேஸ் 15 டேஸ் போறதுக்கும் அழுதுட்டு. அப்புறம் அவங்க வீட்டுல 2 பேரும் அழுதுட்டாங்க. இப்பெல்லாம் இருந்தா நாங்க அங்கேயே இருந்துருப்போம். இப்போ ஏன் இப்படி பண்ற? எனக்கு அப்பெல்லாம் சின்ன பொண்ணு என்னமே தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் 10 டேஸ் அப்புறம் டேட் எண்ணிட்டே இருப்பேன். 14, 13, 12, 11 அந்த மாதிரி டே போனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பழகிடுச்சு. கொஞ்ச நாள்ல கொஞ்சமா இருந்தா. அதுக்கப்புறம் இப்ப நான் எங்க போனா வெளியே தனியா எங்க போனா கத்துக்கிட்டேன். பிரச்சனையே இல்லை எதுவுமே. பட் இந்த பக்கம் பேலன்சிங் ஸ்டடீஸ் அண்ட் கெரியர், ஸ்போர்ட்ஸ் கெரியர் எப்படி இருக்கு? லைக் அது வந்து முன்னாடி வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஸ்டடீஸும் படிக்கணும். ஏன்னா காலைல போயிட்டு வந்துட்டு ஜேபிஆர், அவங்க முதல் ஜேபிஆர் இல்லை வேற எங்கேயாச்சும் போயிட்டு வந்துட்டு காலைல எழுந்துச்சு ரெடி ஆகிட்டு குளிச்சுட்டு மறுபடியும் இது போகணும், ஸ்கூல் போகணும், மறுபடியும் ஈவினிங் மேமா வந்துட்டு குளிச்சுட்டு சிஎஸ்கே வரணும். அது ரொம்ப ப்ராப்ளம் ஆச்சு. அதுக்கப்புறம் போக கொஞ்சம் பெரிய லெவல் போகும்போது கொஞ்சம் ஸ்டடீஸ் கொஞ்சம் ஒதுக்க மாதிரி இருந்துச்சு. இன்னும் எப்பவுமே வீட்டில் சொல்லுவாங்க 50-50 கண்டிப்பா இருந்தாங்கன்னா எனக்கு ஸ்டடீஸ் ரொம்ப முக்கியம், 2மே 50-50 இருந்தாகணும், எல்லாருமே அதான் சொல்லுவாங்க. ஆனா இப்ப கொஞ்சம் ஸ்டடீஸ் ஒதுக்கி வச்சிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் மேல போறனால இப்ப ஸ்டடீஸ் பெருசா பார்க்க முடியல. எல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு ஆள் முடிஞ்ச அப்புறம் 1 month 2 months இருக்கும்போது கொஞ்சம் படிக்க வேண்டியது. பட் இப்ப இது மேட்சஸ் வரனால அது ரொம்ப பர்டனா இருக்கா? கண்டிப்பா. என்ன பண்றீங்க, எப்படி மேனேஜ் பண்றீங்க? அது இப்ப அது எதுவும் பெருசா எடுக்கிறது இல்ல. நான் அந்த 10th எக்ஸாம் கூட நான் எழுதல. ஏன்னா அந்த என்சிஏ, ஏன்னா வேர்ல்ட் கப்புங்கிறது என்சிஏலாம் அதெல்லாம் போகும், அதை மிஸ் பண்ண முடியாது என்னால. இது கூட அப்புறமா எழுதிக்கலாம், அது மிஸ் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் பண்ணா 10th எக்ஸாம் எதுவுமே எழுதலை. இனிமே தான் வந்து எழுதணும். ரொம்ப டஃப் இல்லை இதில்? எக்ஸாம் தான் டஃப், மற்றபடி வந்துச்சு. ஓகே. அண்ட் கன்சிஸ்டண்டாக நீங்கள் நிறைய டோர்னமெண்ட் பண்ணிருக்கீங்க அண்ட் யூ ஆர் கோயிங் வெரி வெல். இடைப்பட்ட கேப்பில் சில விஷயங்கள் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் போயிட்டு, லைக் யுவர் ஃபாதருடைய ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம் எல்லாமே. ஸோ ஹவ் யூ ஹேண்டில் தோஸ் டைம்ஸ் அண்ட் தோஸ் சிச்சுவேஷன்? அது எப்படின்னா, அது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க, அது ஒன்று. பட் ஆனால் எனக்கு அது கிரிக்கெட்குள்ளே போகும்போது அதெல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன். கிரிக்கெட்னா அதுக்குரியான மரியாதை கொடுத்தாங்க. அங்கே போய் ஃபீல் பண்ணிட்டு வச்சுட்டா அப்போ அதுக்குரியாத மரியாதை கொடுக்காம இருக்க முடியாது. அதெல்லாம் எடுத்துக்கவே மாட்டேன் பெருசாக. வெளியே வந்ததுக்கப்புறம் சின்னதாக ஒரு ஏன்னா நாங்கள் அப்போல்லாம் நான் கேம்பில் இருந்தேன். அப்போல்லாம் கேம்ப் முடிச்சப்பறம் எல்லாரும் சர்க்கிளாக நின்று ப்ரே பண்ணுவாங்க எங்கள் அப்பாக்காண்டி. அதெல்லாம் ஒரு பெரிய ஹெல்ப் தான் சொல்லணும். என்னோட டீம்மேட்ஸுக்கு, என்னோட கோச்சஸ்க்குலாம், அப்போல்லாம் ஸ்டேட் கோச்சஸ்ஸு அவங்களாம் நின்று ப்ரே பண்ணுவாங்க அப்பாக்காண்டி. முடிச்சப்பறம் அப்போல்லாம் எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா அது முடிச்ச போது என்னடா கஷ்டம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்போல்லாம் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தேன். அப்போ எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து அம்மா சொன்னாங்க ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தார். அதுக்கப்புறம் அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். உள்ளே போய் நல்லா என்ஜாய் விளையாடுவேன் எப்போவுமே. நான் வெளியே வந்ததுக்கு தான் அது கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லுவாங்க வந்துடுவாரு, அதெல்லாம் விட்டுரு. நான் அப்போலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஆக்சுவலி எல்லாரும் கேட்டாங்க எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு. அது உள்ளேருந்து வர்றது, அதுக்கு என்ன பண்ண முடியும், அதுக்கு நடந்துருச்சு, அதுக்கு என்ன பண்ண முடியும், அந்த மாதிரி தான் இருக்கும். அது அம்மாவும் ரொம்ப ஸ்ட்ராங். அவங்க சொல்ல வேண்டாம். அவங்களாம் இங்கே சென்னையில் படிச்சா எங்களுக்கு யாரும் தெரியாது. நான் ஸ்டார்டிங் ஒரு 1 இயருக்குள்ள யாருமே அப்பாவுக்கு ப்ராப்ளம் ஒன்றுமே தெரியாது யாருமே. ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். அம்மாவுக்கு என்னை மூலியமாக ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். அப்போ தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணாங்க. மற்றபடி யாருமே தெரியாது. இங்கே அம்மா ஒருத்தவங்கள்ட்டையும் கேட்டு வச்சு அவ்வளோ ஸ்ட்ராங் அம்மாவில் அந்த டைமில். அவங்க உள்ளே எப்படி இருக்காங்க தெரியாது. பட் ஆனால் வெளியே அவ்வளோ ஸ்ட்ராங். அவங்க அவ்வளோ எல்லாத்தையும் கேஷ் வாங்கி எங்கனால எவ்வளோ முடியும். பட் சின்ன ஹெல்ப் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். சின்ன அவ்வளோ ஸ்ட்ராங் அவங்க. அதுக்கப்புறம் நான் இருக்கும் ஸ்ட்ராங்காக வந்து
கண்டிப்பா. ஏன்னா அது பெரிய விஷயம். பிகாஸ் ஒரு ஊர்ல இருந்து ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு ஊருக்கு உங்களுடைய கரியர்களுக்காக வந்து கண்டிப்பா. இருக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அது ரொம்ப ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் லைக் என்ன இன்டராக்ட் பண்ணீங்க? எப்படி இருந்தது? லைக் உங்க வீட்ல கண்டிப்பா பார்த்துருப்பாங்க. டெபி மேட்ச் பார்த்து முடிச்சு அவங்க என்ன ரியாக்ட் பண்ணாங்க? எந்த மேட்ச்? ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் டெபி மேட்ச் விளையாண்டு அவங்க செம ஹாப்பினா. ஏன்னா அப்பா வந்து அதான் சொல்லிட்டு இருந்தாரு, பாகிஸ்தான் கூட நீ கொஞ்சம் ரன் அடிக்கணும். ஏன்னா அந்த வார் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா எப்பவுமே இந்தியா பாகிஸ்தான் ஆகவே ஆகாது அந்த மாதிரி. அதனால அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாவே ஃபர்ஸ்ட் மேட்சே வாங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் மேட்சே நான் விட்டு ஃபர்ஸ்ட் இது நல்லா கொஞ்சம் நல்லாவே ஹாப்பியா இருந்துச்சு. நைஸ், கிரேட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கமலினி ஃபார் த வண்டர்ஃபுல் டைம் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் எவ்ரிதிங். அடுத்து WPL ஸ்டார்ட் ஆகுது அண்ட் தொடர்ந்து நிறைய பண்ணுங்க, நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் கமலினி. Thank you. தேங்க்யூ. Thanks.